வணக்கம். பாகியலட்சுமி சீரியல்ல கோபி பாக்யா கிட்ட சண்டை போடுறாரு. அவங்க சொல்றாங்க, "உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க வெளியில போயிட்டீங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப எதுக்காக நீங்க இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க பார்த்துக்குறோம் இனியாவ. நீங்க உங்க வேலைய பாருங்கன்றாங்க." அப்ப இவர் சொல்றாரு, "என்ன சொல்லிட்டு நீ தப்பிச்சுக்கிறதுக்கு பார்க்குறியா? நீங்களும் அது மாரி பொறுப்பா பார்த்தீங்கன்ட்டு இதுக்கு மேல நான் நம்ப மாட்டேன். நான் இனியாவ என் கூட கூட்டிட்டு போறேன்ட்டு." அத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. "இனியாவ பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. இப்போ வந்துட்டீங்களா நீங்க பாசமா பேசுறதுக்காக? இப்போ ஒவ்வொரு தடவைக்கும் இது மாரி பிரச்சனை மட்டும் வந்து எட்டி பார்க்குறீங்க. மத்த நேரத்துல கண்டுக்கிறீங்களான்னுட்டுலாம் திட்டுறாங்க." அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு நான் வந்து பேசுவேன்ட்டு அவர் வந்துட்டு இனியா கிட்ட கேட்குறாரு. "வாம்மா இதுக்கு மேலே நீங்கள் இருக்கிறது வேணாம். நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்ட்டு." அவங்க அப்பா திட்டுறாரு. "போதும்டா இதுக்கு முன்னாடி நீ கூட்டிகிட்டு போயிட்டு எப்படியெல்லாம் வச்சுருந்து அனுப்பணும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்த்துக்குறோம்ல. நீ கிளம்புடா. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு வந்துடுவியான்ட்டு." இவர் இனியா கிட்ட மாறி மாறி கேட்டு கெஞ்சி பார்க்குறாரு. அவங்க கடைசி வரலுமே வரமாட்டேன் நான் இங்கேயே இருந்துக்கிறேன்ட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா திட்டுறாங்க. "இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை சொல்லிக்கிட்டலாம் அங்கே வராதுடா. நாங்கள் உங்களை வராதுன்னு சொல்லிக்கூட எதுக்காகடா நீ திரும்ப திரும்ப வர? இவ்வளோ பார்த்துக்கிறதுக்கு எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். நாங்கள் பார்த்து கிளம்புடான்ட்டு." எல்லாருமே திட்டி அனுப்பிடுறாங்க. அவர் வருத்தத்தோட கிளம்புறாரு. வீட்டுக்கு வந்தால் மயு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ராதிகா உள்ளே வராங்க. அப்போ இவர் வந்துட்டு, "நான் இனியாவை பற்றி பேசுகிறதுக்காக போயிருந்தேன். வீட்டில் ஆளாளுக்கு என்ன மாறி மாறி பேசிட்டாங்கன்ட்டு." இவர் வருத்தத்தோடு சொல்கிறாரு. இவங்க சொல்கிறாங்க, "அங்கே வர வேணாம் சொல்லிக்கூட நீங்கள் போனால் திட்ட மாட்டாங்களான்றாங்க." அதுக்கு இவர் சொல்கிறாரு, "நான் அங்கே போயிட்டு அசிங்கப்பட்டுட்டு பாக்யா வேறு என்னை ரொம்பவே பேசிட்டாங்க. எல்லாருமே அவங்க பாட்டுக்கு என்னை இந்த மாதிரி திட்டி அனுப்பிட்டாங்கன்ட்டு நான் வருத்தத்தோடு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். நீ எனக்கு ஆறுதலாக பேச மாட்டியான்ட்டு." இவர் கேட்குறாரு, "ஏன்னா நீங்கள் இவ்வளோ சுயநலமாக இருக்கீங்க? எங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னாக்கா எங்களெல்லாம் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. நீங்கள் சாதாரணமாக எடுத்துப்பீங்க. எங்களுக்கெல்லாம் கஷ்டம் வருதுனாக்கா உங்களுக்கு பெருசாக தெரியாது. உங்களுக்குன்னா மட்டும் ஒரு வலிக்குதுன்றதுக்காக எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக நடந்துக்கணுன்ட்டு இவ்வளோ மோசமாக சுயநலமாக யோசனை பண்ணுறீங்களே. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் அனுபவிக்கணும் தான்ட்டு இங்கே எப்படியோ போங்கன்ட்டு." அவங்க திட்டிட்டு போய்ட்றாங்க. இவர் முழிக்கிறாரு. இதே நேரத்தில் காலேஜில் ஆம்பளை பசங்களாம் போலீஸ் ஸ்டேஷன் வரலாம் போயிட்டாங்கன்னுட்டு அங்கே பிரின்சிபாலை கூப்பிட்டு அவங்களாம் திட்டி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா கேர்ள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு சொல்கிறாங்க, "எனக்கு ஃபோன் வந்திருந்தது. காலேஜோட பேரை கெடுக்க பார்க்குறீங்களா? அந்த இடத்துல போயிட்டு ஆடுற வயசு அவங்களுக்கு வீட்டில் அவங்கள படிக்கிறதுக்கு அனுப்புனாக்கா இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களான்ட்டு." எல்லாருக்குமே கிளாஸ் எடுக்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே மன்னிப்பு கேட்குறாங்க. "இதுக்கு மேலே உங்களை நான் இங்கே வச்சுட்டு இருந்தேன்னா இந்த காலேஜோட பேர் தான் கெட்டு போகும். அதனால் உங்களை பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வராமல் இங்கே நான் உங்களை சேர்த்துக்க முடியாது. உங்கள் எல்லாருக்குமே நான் டிசி கொடுக்க போகிறேன். வெளியில் போகன்ட்டு." அவங்க திட்டுறாங்க. இவங்க எவ்வளோ தான் கெஞ்சி கேட்டாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. உங்கள் பேரண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு வந்தால் தான் உங்களை பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களெல்லாம் நாங்கள் சேர்க்க முடியுமா இல்லைன்னு பார்க்க முடியும். அதனால் நீங்கள் வெளியில் போங்கன்ட்டு அவங்க திட்டி அனுப்பிடுறாங்க. இதனால் இனியா ஷாக் ஆகுறாங்க. இதே நேரத்தில் வீட்டில் பாக்யா கிட்ட அவங்க மாமனார் சொல்கிறாங்க, "ஏம்மா அதே நினச்சிக்கிட்டு இருக்கியா? அவன் ஒரு புத்தி கேட்டவன். எப்பவுமே பண்ணுறவன் தானே. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதம்மா. எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருக்க. இதெல்லாம் ஒரு விஷயமானிட்டு." அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, "அவர் சொல்கிற மாதிரி நான் இனியாவை சரியாக கவனிக்கலையா? நான் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இனியாவை என் குடும்பத்தை சரியாக கவனிக்கலான்ட்டு அவர் சொல்கிறது சரிதான் போல இருக்குது. நான் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு இருந்துடக்கூடாது. நான் அங்கே போகாமல் இருந்திருந்தாக்கா இனியாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராமல் தடுத்துட்டு இருக்க முடியும்ன்ட்டு." இவங்க சொல்கிறாங்க. அவங்கன்னா சின்ன பசங்கள அவங்கவுங்கள தான் பார்த்து உஷாராக இருந்துக்கணும். எல்லாத்தையுமே நாமளே கூட இருந்துட்டு பார்த்துக்க முடியுமா? இதெல்லாம் நீ பெருசாக எடுத்து வருத்தப்படாதம்மா. நீ பாட்டுக்கு நீ ஹோட்டலுக்கு கிளம்பு. எப்பவும் போல நீர் இதுக்கு மேலே இனியாவை பார்த்துக்கிறது எங்களோட பொறுப்புன்ட்டு அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. இதுக்கு மேலே இனியாவை நாமளே கூடவே இருந்து காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரணுன்ட்டு இவங்களோட இனியாவோட தாத்தா பாட்டி முடிவெடுக்கிறாங்க. ப்ரோமோவில் இனியா ஃபோன் பண்ணி கோபிக்கிட்ட சொல்கிறாங்க காலேஜ் விஷயத்த. அதை கேட்டு, "நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன். நீ இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாதுன்ட்டு." அவர் சொல்கிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.